ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறேன். இன்று ஞாயிற்றுக்கிழமை 4 திருமறை பகுதிகளை உள்ளடக்கியுள்ளது. தொடக்க நூலில் ஆபிரகாமுடன் செய்யும் உடன்படிக்கை, உனக்கு சந்ததியை தருவேன், கானான் நாடு அவர்களுக்கு வழங்கப்படும் என்பதாகும். வசனம் 2 ஆபிரகாம், தலைவராகிய கடவுளே, எனக்கு என்னதான் தருவீர் என்று கேட்கிறார். விசுவாச சோதனை. ஓடி வந்திருக்கிறோம், எங்களுக்கு ஒன்றுமில்லையே என்ற ஏக்கத்தை காண்பிக்கிறது. இதே வண்ணமாக மத்தேயு 19:27 வாசிக்கின்ற பொழுது பேதுரு இயேசுவிடம் கேட்டார், எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? பின்பற்றுதலின் இலக்கு என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கான கேள்விகள், ஆதங்கம் உள்ளங்களில் இருக்கிறதை காண்கிறோம். கடவுள் ஆபிரகாமுடன் சந்ததியை குறித்து உடன்படிக்கை செய்கிறார். வானத்து விண்மீன்கள் போல் உன் சந்ததி இருக்கும். வசனம் 6 இதை அவர் நம்பினார், கடவுள் அதை அவருக்கு நீதியாக கருதினார் என காண்கிறோம். அத்துடன் இந்நாட்டை உரிமை சொத்தாக தருவேன் எனவும் வாக்குரைத்தார். ஆனால் அதிகாரம் 23 வருகின்ற போது ஆபிரகாமுடைய மனைவி சாரா மரித்து போகின்ற சூழ்நிலையிலே எப்ரோனிடமிருந்து தன் மனைவிக்காக கல்லறையை விலை கொடுத்து வாங்கினார் என்று நாங்கள் காண்கிறோம். நிலம் அவருக்குரியது. நிலத்தை கடவுள் அவருக்கு கொடுத்தார். ஆனால் கடவுளுடைய வாக்குறுதியை காண்பித்து உரிமை கோரவும் இல்லை, அநியாயம் செய்யவும் இல்லை என்பதை நாங்கள் காண்கிறோம். கடவுள் ஆபிரகாமை நீதியாக கருதினார் என்பதில் அர்த்தத்தை வாழ்வாக்கி வாழ்ந்தார். ஆனால் லூக்காவில் இயேசு ஏரோதை நரி என்கிறார். அவரின் நடவடிக்கைகள் அநாகரிகமானவை. யோவானை கொன்ற ஏரோது இயேசுவையும் அநியாயமாக கொலை செய்ய நினைக்கிறார். எனவே அவரின் செயற்பாடுகள் அனைத்தும் அநீதியானது என்பதை இங்கு ஆண்டவர் இயேசு சுட்டி காண்பிக்கிறார். இன்று எமது வாழ்வு நீதியானதாக அமைகின்றதா? அதை சாட்சியாக வெளிப்படுத்துகின்றோமா? எம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். சிந்திப்போம், அர்ப்பணிப்போம். ஆண்டவர் எம்மோடு கூட இருப்பார். ஆமென்.